கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நெதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பில் பெரிய தொண்டரடு கூற்று கண்டாய் அலையாளி அழ்த்துயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடபூரின் வாழ்வே அமுதீஷன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே. அனைவருக்கும் நமஸ்காரம். அடியனோட பெயர் பாலமுருகன். அருள்மிகு ஸ்ரீ கடம்பாடி அம்மன் திருக்கோவிலில் குருக்களாக பணியாற்றிட்டு வரேன். நம்ம கோவில் இப்போ எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, கோயம்பேடுக்கு அருகாமையில் நெற்குன்ற என்ற குட்கிராமத்தில் மேட்டுக்குப்பம் நெடுஞ்சாலை போகிற வழியில் அமைஞ்சிருக்குது. நம்ம ஆலயத்துக்கு சிறப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாத உற்சவம் நடக்கும். ஆடி மாத உற்சவத்தில் அம்பாளுக்கு தீமிதி விசேஷமாக நடக்கும். நம்ம கோவில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 36 ஆண்டுகளாக இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓலை குடிசையில் முதல்ல கோவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளாக எல்லாருமா சேர்ந்து கோவிலை நல்லா பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தாங்க. அம்பாள் பார்த்திங்கன்னா விசேஷமான திருமேனி. அம்பாள் பார்த்திங்கன்னா விசேஷமான திருமேனி. உடுக்கை சூலம் கத்தி கபாலத்தோடு அம்பாள் பத்மாசன கார்களில் தாமரை பீடத்தோடு அம்பாள் அமர்ந்திருக்கிறார். அதே சமயம் கோஷ்ட சன்னதிகள் பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், அம்பாள் பிராகாரத்தை சுற்றி தாக்ஷாயினி, வைஷ்ணவி, துர்கை இவங்கெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அதே சமயம் அரச மரத்தடியில் விநாயகர், நாகர் இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. பக்கத்தில் அருகாமையிலே நவகிரக சன்னதி இருக்கிறது. அதே சமயம் இன்னொரு முக்கியமான மூர்த்தம் பார்த்திங்கன்னா, அங்கே காளிகாம்பாள் இருப்பாங்க பிரசித்தியாக. காளிகாம்பாளுக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை பூஜை இங்கே விசேஷமாக நடக்கும். நம்ம கோவிலில் அமாவாசை பூஜைகள் தான் விசேஷமாக நடைபெறும். எப்போவுமே அமாவாசையான காலத்தால் அம்பாள் மூலவருக்கு மகாபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடக்கும். சாயந்தரமான உற்சவர் ஊஞ்சல் சேவை நடைபெறும். ஆடி மாதத்தில் விசேஷமாக 2ஆம் வாரத்தில் திருவிழா அமோகமாக நடக்கும். நம்ம கோவிலில் என்ன பிரார்த்தனை, அம்பாள் குழந்தை வரம் தரவர், அதாச்சும் சந்தான பிராப்தத்தை கொடுக்கக்கூடியவர். யாராச்சும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு அவங்க சக்திக்கு உட்பட்டு இதனால் என்ன முடியுமோ அம்பாளுக்கு ஜடை சாத்துறதோ, இல்லை அபிஷேகம் பண்ணுறதோ, இல்லை வஸ்திரம் எடுத்து கொடுக்குறதோ, இது எது பண்ணித்தரேன்னு பிரார்த்தனை பண்ணிங்கனாலோ அம்பாள் கேட்டவங்களுக்கு கேட்ட குழந்தைய அம்பாள் தருவாங்க. அதுதான் நம்ம ஆலயத்தில் விசேஷம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இப்போ வெகு விரைவில் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. பக்த கோடிகள் எல்லாருமே அவசியம் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல கருணையே வடிவான கடம்பாடி அம்மன் திருவள்ளுவர் பெருமாடி பண்ணி வரும்போது கேட்டுக்கொள்கிறோம்.